கட்டுறது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா, துணி ஷோரூம் அது ட்ரிப்ளிகேன்ல. அந்த கடைக்காரர் சொன்னது பார்த்தீங்கன்னா, எங்க பில்டிங்கில லிஃப்ட் ஒர்க் ஆவல. லிஃப்ட் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து செக் பண்ணிட்டு வந்து, மேல லிஃப்ட் ரூமுக்கு வந்து நியூட்ரல் வரல. அதாவது 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வரணும் மேல. 3 ஃபேஸ் தான் வருது. நியூட்ரல் வரல. நியூட்ரல் வராதது தான் ஃபால்ட்டு. அதனால தான் உங்க பில்டிங்கில வந்து லிஃப்ட் ஒர்க் ஆகலன்ற மாரி கம்பெனிக்காரங்க சொல்லிட்டாங்க, லிஃப்ட் கம்பெனிக்காரங்க. இந்த கஸ்டமர் வந்து அது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்து குடுங்கன்னு என்ன கூப்பிட்டுருந்தாரு. நான் அந்த பில்டிங் போய் செக் பண்ணியிருந்தேன். இபி ரூம்ல இருக்க அந்த லிஃப்ட்டோட மெயின் சுவிட்ச் செக் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் கரெக்ட்டா மேல போகுது லிஃப்ட் ரூமுக்கு. ஆனா மேல லிஃப்ட் ரூம்ல லைன் வரல. நியூட்ரல் கட் ஆகுது. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோருக்கு மேல தான் வந்து லிஃப்ட் ரூமே இருக்கு. எல்லாருமே லிஃப்ட்டுக்கு எடுத்துன்னு போறது பார்த்தீங்கன்னா, கேபிள் எடுத்துன்னு போயிடுவாங்க. லிஃப்ட் ரூம் வரைக்கும் இபி ரூம்லேருந்து. இவங்க வந்து 6 கிராம் ஒயர் போட்டு எடுத்துன்னு போயிருக்காங்க. அந்த ஒயர் எங்கேருந்து போகுதுன்னே கண்டுபிடிக்கவே முடியல. என்ன காரணம்னா, பேனல் போர்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 இன்ச் தான் கேப் இருக்கு. அந்த கேப் உள்ள தான் அந்த பில்டிங்கில இருக்க எல்லா ஃப்ளோரோட ஒயர் எல்லாம் வந்து உள்ள வந்து ஹோஸ் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஒயர ட்ரேசர் பண்ணின்னு போலான்னு பார்த்தாக்கா, அந்த கடையில எல்லா ஃப்ளோர்லயுமே வந்து ஃபால்ஸ் சீலிங் இருக்கு. ஃப்ளோர்ல வர ரன்னிங் பாக்ஸ்லாம் மூடியிருக்கும். அதனால அந்த கஸ்டமர்ட்ட கேட்டிருந்தேன். இந்த பில்டிங் கட்டின இன்ஜினியர்ட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி குடுங்க சார்ன்னு கேட்டிருந்தேன். அவரும் ஃபோன் பண்ணி குடுத்தாரு. அந்த இன்ஜினியர்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த லிஃப்ட்டோட லைன்லாம் வந்து தரையில போட்டுருக்கான்னு சொல்லியிருந்தாரு. அதாவது இபி ரூம் டோருக்கு வெளியில 2க்கு 2 சேம்பர் ஒண்ணு இருக்கு. அந்த சேம்பர்ல தான் தரையில லைன் போகுதுன்னு சொல்லியிருந்தாரு அந்த இன்ஜினியரு. சரின்னு சொல்லிட்டு அந்த சேம்பர் ஓப்பன் பண்ணிட்டு, இந்த 2 இன்ச் பைப்ப லைட்டா உடைச்சோம். அதுலேருந்து ஃபுல்லா தண்ணியா வருது. அதுக்கப்புறம் அந்த 4 ஒயரையும் லைட்டா வந்து கட்டிங் பிளேட் வச்சு லைட்டா ஸ்லீவ் எடுத்துட்டேன். டெஸ்டர் வச்சு செக் பண்ணுற அளவுக்கு. டெஸ்டர் வச்சு செக் பண்ணதில பார்த்தீங்கன்னா வந்து 4லுமே ஃபேஸ் வருது. அதாவது நியூட்ரல் வரல, கட் ஆகுது. இப்போ வந்து இபி ரூம்லேருந்து இந்த சேம்பருக்குள்ள தான் நடுவுல எங்கேயோ ஃபால்ட் ஆகுது. இந்த ஒயர போட்டுறது பார்த்தீங்கன்னா, 2 இன்ச் பைப் போட்டு, அந்த பேனல் போர்டுக்கு பின்னாடி பைப் வச்சு அங்கேருந்து மேல எடுத்துருக்காங்க. பேனல் போர்டுக்கு பின்னாடி கேப் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் தான். பின்னாடி போய் நம்ம பார்க்க முடியாது ஃபால்ட்ட. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சேம்பர்ல ஜாயிண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒயர கட் பண்ணிட்டு, இபி ரூம்லேருந்து வந்த ஒயர வெளில எடுத்தாச்சு. இந்த சேம்பர்லேருந்து புதுசா ஒரு 4 ஒயர் போட்டுன்னு போய், அந்த மெயின் சுவிட்சில லைன் குடுத்துட்டேன். பேனல் போர்டு மேலேயே 1 இன்ச் பைப் போட்டு, அந்த பேனல் போர்ட்லயே ஸ்க்ரூ பண்ணி எடுத்துன்னு போயிட்டேன். தனியா வெளியிலேருந்து தனியா தெரியிற மாரி லிஃப்ட் ஒயர்லாம். இது ஃபால்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒயர் எலி கூட கடிச்சிருக்கலாம். நியூட்ரல் ஒயர. உங்க வீட்லயும் ஏதோ வந்து எலக்ட்ரிக் ஒர்க் நடக்கும்போது, ஓஸ் வந்து சின்ன பிட்ல தான் போடுறாங்கன்னா ஓகே. இந்த மாரி பெருசு பெருசா வந்து ஓஸ் போட்டு ஒயர் போட விடாதீங்க. இந்த ஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பவுடர் மாரி கொட்டிடும். ஒயர் மட்டும் வெளில தெரியும். இந்த மாரி டைம்ல எலியெல்லாம் கடிக்க சான்ஸ் இருக்கு. அவங்க இந்த பேனல் போர்டு செட் பண்ணும்போது, ஃபுல்லா 1 இன்ச் பைப்லேயே தனித்தனியா எடுத்துன்னு போய் உள்ள வரைக்கும் எடுத்துன்னு போயிருந்தாங்கன்னா, இந்த ஃபால்ட் ஆகாம தவிர்த்துருக்கலாம். உங்க வீட்லயும் ஏதோ எலக்ட்ரிக் வேலை நடக்கும்போது, ஃப்ளெக்சிபிள் ஓஸ் போடாம, பைப்பை யூஸ் பண்ண சொல்லுங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.